கரங்களை தட்டி தேவநாமத்தை மயப்படுத்தும் போது திஸ் டைம் ஃபார் பாஸ்டர் கார்த்திக் கமாலியல். எல்லாரும் கரங்களை தட்டி தேவநாமத்தை மயப்படுத்துமா? பிரைஸ் தி லார்ட். உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சீத்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நானும் காத்திருந்தேன். காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. தேவனே, என்னை தருகிறே, உம் பாதத்தில் என்னை படைக்கிறே. யாவையும் நீர் தந்ததா, உம்மிடம் திரும்பத் தருகிறே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த சமாதான பெருவிழாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 3 நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆமென். என்னை அன்போடு அழைத்த அருமையான இந்த சூலூர் கிறிஸ்தவ ஐக்கியத்துக்காக, அருமையான அண்ணனுக்காக, அவரோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மேடையில் இருக்கிற கனத்துக்குரிய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுரேஷனை பார்த்தது சோத்திரம். மை பிரதர் ஐசக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். வேறு மணி நேரம் ஆயிற்று. சரியாக உங்களை ஒரு 11 மணிக்கு அனுப்பிவிடலாம் என்று கர்த்தருக்குள்ள ரொம்ப டென்ஷன் ஆயிடாதீங்க. ஒரே ஒரு பாட்டு பாடலாமா? நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன். பிஸ்னஸ்மேன். நான் 2 ஃபேக்ட்ரி வைத்திருக்கிறேன். ஒரு திருச்சபையை நிறுவி இருக்கிறோம். ஒரு 5-6 கிளை சபைகளை வைத்திருக்கிறோம். பிஸ்னஸ் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது ஒரு பெரிய பாக்கியமாய் நினைக்கிறேன். தேவன் நல்லவர். பிரைஸ் காட். பெரியார் தடலை. அப்போது பெரியார் சொன்னாங்க, அதெல்லாம் கூட்டத்துக்கெல்லாம் தர முடியாது. 10 நாள் டேட் கேட்டாங்க. 10 days கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. 10 நாள்லாம் தர முடியாது. 1 நாள் தருகிறேன். ஒன்லி 1 day. 1 நாள் தருகிறேன். சரி, கூட்டம் நடத்துங்க, நான் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நடந்தது. முதல் நாள் கூட்டம் முடிந்தது. பெரியார்ட்ட போய் அடுத்தது கேட்டாங்க, ஐயா முதல் நாள் கூட்டம் முடிஞ்சிருச்சு. அவர் அவருடைய அறையிலிருந்து பெரியார் திடலை கவனித்து கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாஸ்டர்ஸ்லாம் போனாங்க, ஊழியர்கள்லாம். எப்படியா அப்படின்னு கேட்டோடனே, 1 நாள் இல்லை, நீங்கள் 10 நாள் கூட்டம் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார். உடனே கூட்டம்லாம் முடிந்தது. அவர் இந்த 10 நாள் கூட்டத்தை பார்த்தினதற்கு பின்பாக பெரியார் போன அடுத்த மாநாடு திருச்சி மாநாடு. திருச்சி மாநாட்டில் இதை போல ஒரு மேடையில் உட்கார்ந்து கொண்டு முன்பாக இருக்கிற டீப்பாவை ஓங்கி அடித்து
வெங்காயம் அப்படிதான் ஆரம்பிப்பார். அதே போல அவர் ஆரம்பித்தார். வெங்காயங்களா, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு நற்செய்தி அப்படின்னு சொன்னார். எல்லாரும் உற்று கவனிக்க ஆரம்பித்தார். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை, ஜாதி மத இன வித்தியாசம் இல்லை, படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் இல்லை. ஒன்று போல உட்கார்ந்திருந்தான், ஒன்று போல அவன் கடவுளை ஆராதித்தான், ஒன்று போல அவன் கடவுளை தொழுது கொண்டான். கடைசி முடிஞ்சவன் அவங்க எல்லாம் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டாங்க. எல்லாரும் சரிசமமாக இருந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அங்கதான் மெய்யான ஆண்டவர் இருக்கிறார். This is not my statement, பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட். மெதுவா தட்டுங்க, எனக்கு கேட்ற போது. ஹalleluya. எங்க இருக்கிறான்? இன்னைக்கு நம்மளை தான் பார்க்கணும். யோனா வந்து படகுல போனாரு, கப்பல்ல போனாரு, பார்ட்டிக்காரன். பைபிள்ல வசனம் சொல்லுது, பயங்கர சூறாவளி, அது இது பஞ்சாயத்து எல்லாம் வருது, கடல் கப்பல். யார் பேர்ல சீட்டு போடுவோம் பார்த்தா சீட்டு யோனா பேர்ல விழுந்தது. யோனா பேர்ல விழுந்த உடனே எடுத்துட்டு, என்னப்பா அப்படி, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட், நான் ஜீவனுள்ள தேவனுக்கு பயபக்திக்குரியவன். யாரு? தேவனுடைய பயபக்திக்குரியவன் நான், இஸ்ரவேலின் தேவனின் பயபக்திக்குரியவன் நான். இன்னைக்கு யாரால அநேக பிரச்சனை தெரியுமா? விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். யாரால இன்னைக்கு அநேக பஞ்சாயத்து தெரியுமா? பயபக்தின்னு சொல்ற ஆட்களால தான் இன்னைக்கு பஞ்சாயத்தாவே இருக்குது. நம்ம மட்டும் கரெக்டா இருந்தா இந்திய தேசம் 1945 சுதந்திரத்துக்கு முன்னாடி காந்தி கர்நாடகாவில் பிரீச் பண்ணும்போது ஒரு 8 வயது சிறுவனை மேடைக்கு ஏற்றி மத்தேயு 5, 6, 7, 8 இந்த 4 அதிகாரத்தையும் வாசிக்க சொல்லி காந்தி சொன்னார். இதை பிரசங்கம் பண்ணி விட்டு வாசித்து விட்டு இந்த முழு 4 அதிகாரத்தை ஒரு கிறிஸ்தவன் இந்த இந்தியா சரியாய் கை கொள்ளுமானால் இந்த இந்திய தேசம் சமாதான நாடாய். என்னங்க நீங்க, உங்களுக்கு விளங்குதா இல்ல விளங்காத மாதிரியே இருக்கீங்களான்னு தெரியல. சமாதான நாடா கிறிஸ்தவ நாடா மாறணும் நான் சொல்லலப்பா, காந்தி தான் சொன்னாரு. என் வாழ்க்கை சரிதையை புரட்டி போட்ட ஒரு புஸ்தகம் உண்டாயிருக்குமானால் அது வேத புஸ்தகம். நல்லா கைய தட்டுங்களேன். Come on people. நம்பி சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரே ஒரு பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், அடிச்சு விட்டுறலாம். Come on, 1, 2, 3, go. இந்த கை தட்டுறது ஒரு ஸ்டைல், ஆனா கை தட்டுற மாதிரி நடிக்கிறது பாருங்க, அது வேற மாதிரி ஸ்டைலு. அதெல்லாம் இங்க ஆவறதெல்லாம் கிடையாது. கை தட்டி விரலாம் கீழே விழுந்தாலும் ஒன்றும் குழப்பம் இல்லை, கை தட்டுங்க. Check. Praise God. Praise God. தம்பி பழைய பேர் எல்லாம் வைப்பா. Praise God. எல்லாம் லேடிஸ்லாம் லேலியா சொல்லுங்களேன். only ladies. எங்க பார்த்தாலும் கொண்டைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு, மண்டைகளே கம்மியா தான் இருக்குது. சர்ச்சிலையும் அப்படிதான், கூட்டத்திலையும் அப்படிதான். பரலோகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க.
எத்தனை பேர் ஏசாமிக்காக எந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி விட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? உண்மையாவா? உண்மையாவா? தூத்துக்குடியில் நான் 2 ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறேன். நான் நான் காலேஜ் முடித்த உடனே எனக்கு கிடைத்தது முதல் மாத சம்பளம் only 500 rupees. 500 ரூபா தான் சம்பளம், என்னுடைய மாத சம்பளம். ஆண்டவரை பார்த்து அழுதேன், என்னடா ஆண்டவரை உமக்காக ஊழியம் செஞ்சு வாழ்கிறேன், 500 ரூபா, கவலைப்படாதடான்னு எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்தார். உம்மை நம்பி, என்னை நம்பி இருக்கிறல்ல, நான் உன்னை செழிக்க பண்ணுவேன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இன்னைக்கு நான் 2 ஃபேக்ட்ரி, ஒரு 120 பேருக்கு மேலே சம்பளம் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். என் ஆசீர்வாதமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஓகே, என் கம்பெனியில் இதே மாதிரி அங்கங்கே ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கிறேன். இன்றைக்கும் இருக்கிறது என் கம்பெனியில். நான் உள்ள நுழைஞ்ச செக்யூரிட்டி கதவை திறந்து விட்டு காரில் விட்டு இறங்கினா இன்றைக்கும் ஏதாவது பாடல் 24 hours வேலை நடந்தால் பாடல், ஆராதனை, மெசேஜ், வசனம் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது என் கம்பெனியில். இன்றைக்கும் இது நடக்கிறது. நான் உள்ள நுழையும் போது எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாடல் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் உங்களுக்கு தோணலே நம்ம பாட்டுற அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும்ல. எத்தனை பேருக்கு வந்திருக்கு எங்கேயாவது ஒரு பாட்டு வந்து? அந்த மாதிரி எனக்கு பாட்டு வந்துச்சுன்னா நான் வாரத்தில் ஒரு 3 நாள் வேஷ்டி தான் கட்டுவேன். ஃபேக்ட்ரி உள்ள இறங்குச்சுன்னா வேஷ்டியை ஏற்றி கட்டி இன்னைக்கும் டான்ஸ் பண்ணிட்டு தான் என் கம்பெனிக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் வெக்கப்படுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், இந்த செல்வ கார்த்திகேயன் இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு யாருமே தெரியாத என்ன இன்னைக்கு எங்க அப்பா ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறாரு. தாவீது தானே சொல்றான், ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த என்னை ஆடுகளை விட்டு பிரித்து பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து இஸ்ரவேல்ல என்ன ராஜாவா வைத்திருக்கிறாரு. இன்னும் நான் துதிப்பேன், நீ சொன்ன பெண்களோடு இன்னும் கர்த்தரை உயர்த்துவேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க மேபி ரைட் ரெவரண்ட், பிஷப், பாஸ்டர், நீங்க இன்ஜினியர், டாக்டர், ப்ரொஃபஸர், போலீஸ், யாரா வேணுமானாலும் இருந்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஏசாமி சமூகத்துக்கு வந்தா அவர் என்ன பிசினஸ் மேன் பாப்பாரு. என் பிள்ளை வந்து எப்படி ஆராதிக்கிறான் அப்படிதான் பாப்பாரு. அப்பாவுக்கு முன்னாடி வந்த பிள்ளைகள் மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா நல்லா come on. இப்போ ஒண்ணு செய்ய போறீங்க. அதுதான், அதுக்கு தான் மேட்ரிக்கே வர்றேன். இப்போ ஒண்ணு லேடிஸ் மட்டும், ஒன்லி லேடிஸ். சொல்லுங்க, ஒன்லி லேடிஸ் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னது ராராவா? சொல்லுங்க. வெக்கப்படுறீங்களா? ஆனா சில ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, இங்க வச்சு ரொம்ப அப்படி அடக்க மாதிரி இருப்பீங்க, ஆனா வீட்டுக்கு போய் செஞ்சு பார்ப்பீங்க. எனக்கு எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உள்ள இருக்கும் ஆனா வெடிக்காது. இங்க வெளியே போயிடல, வீட்டுக்குள்ள போய் வெடிக்கும். ஆம்பளைங்களா அல்லேலியா சொல்லுங்களேன். நீங்க அல்லேலியா விட்டுருங்க, அப்படி சொல்லுங்க. சொல்றீங்களா? 1 2 3 go. உம்மை துதிப்பேன். சொல்ல மாட்டீங்களா? கையை உயர்த்தி. இல்லைன்னா இந்த பாட்டு தான் 10 மணி வரைக்கும் பாடுவேன். சொல்றீங்களா? ஜென்ஸ் எல்லாம், லேடிஸ் எல்லாம் சொல்லுங்க. ஏமாற்றப்பட்டே, நீ மட்டும் என்னை ஏமாற்றவில்லை. ஏமாற்றி சென்றேன், ஏமாற்றப்பட்டே, நீ மட்டும் என்னை ஏமாற்றவில்லை. வாக்குத்தத்தம் எனக்கு தந்து இஸ்ரவேலா என்னை ஆசீர்வதித்தீ. வாக்குத்தத்தம் எனக்கு தந்து இஸ்ரவேலா என்னை ஆசீர்வதித்தீ. உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல.
பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்து பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். ஹalleluya. Thank you. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உலாவுகிற தெய்வம். சொல்லுங்க பக்கத்துல ஆளை பார்த்து, உலாவுகிற தெய்வம். இயேசு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. உலாவுகிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உலாவுகிறவர். இந்த 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 ஏரியாவில், இந்த வாக்கிங் ட்ராக்ல, இந்த இடத்துல எப்பொழுது இங்க கூட்டம் நடக்க ஆயத்தமாக்கப்பட்டதோ, இங்க தேவ பிரசன்னம், தேவ மகிமை, ஆண்டவர் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் உலாவுகிறவர். அவர் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிற எந்த இடத்திலும். ஆமென். உலாவுகிற தேவன். இந்த தலைப்புல நான் இன்றைக்கு இந்த ராத்திரி நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஆவியானவர் என்னை அதிகமாய் உந்தி தள்ளினபடியால் ஆண்டவர் இந்த இரவு நம்மோடு இடைப்படுவாராக. இந்த சூலூர் சமாதான பெருவிழாவில் இந்த செய்தி, இந்த வருகிற 2 நாள் கூட்டத்திற்கு இது அஸ்திவாரமாய் மாறும் என்ற சந்தேகம் எனக்கு இல்லை. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை, அசைவை இந்த சூலூர்ல தேவன் உண்டாக்குவாராக. Amen. Hallelujah. Praise God. கர்த்தர் நம்மத்தில உலாவுகிறவர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் வாசித்தால், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் கர்த்தர் உலாவும்படி இறங்கி வந்தார். அவருடைய பிள்ளைகள் மத்தியில, அவர் சாயலில படைக்கப்பட்ட, அவர் சாயலில உருவாக்கப்பட்ட உங்கள் மத்தியில எனக்கு தொந்தரவாக இருக்கும் என்று சொன்னார்கள். பக்கத்திலே பிற மத கோயில்களுடைய திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஐயா, நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் கேட்கவே இல்லை. நாங்கள் கேட்டதெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நாங்கள் வழக்கமாக நடத்துகிற இடத்தை தான் கேட்டோம். ஆனால் உயர் நீதிமன்றம் தான் அந்த இடத்தை பேரூராட்சி நிர்வாக அதிகாரி கொடுக்க முடியாது என்று சொன்ன ஒரே காரணத்தினால், கலையரங்கத்தை கொடுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரே காரணத்தினால்தான் நாங்கள் இங்கே நடத்த வேண்டியிருந்தது. எங்களுக்கு பொதுமக்களை பற்றிய அக்கறை உண்டு. நாங்கள் எந்த விதத்திலும் இப்பொழுதும் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். வாக்கிங் ட்ராக்கில் போகிறவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் நாங்கள் செய்ய மாட்டோம். எந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவர்கள் வாக்கிங் செல்லலாம். அதை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னோம். அப்பொழுது அந்த கொங்கு மகாலுக்கு பின்பு அந்த ஒரு பிற மத அடையாளத்தை வரைந்ததற்காக நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஐயா, அந்த சம்பவத்திற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்றாலும், ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினருடைய இடத்தில் சென்று இடையூறு செய்வது ஏற்புடையதல்ல. அது யார் செய்திருந்தாலும் சரி, அது சமூக விரோதிகள் செய்திருந்தாலும் சரி, அவர்கள் சார்பாக இந்த மேடையில் நாங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னோம். இப்பொழுதும் யாருடைய மனதாவது புண்பட்டிருந்தால் அதற்காக எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்த பட்டணத்தை நேசிக்கிறோம். இந்த பட்டணம் சுபிஷமாக வாழ வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நாங்கள் இந்த கூட்டங்களை நடத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம் பட்டணத்தை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அனுமதி கொடுத்த எல்லா அதிகாரிகளும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கரந்தட்டி அதற்காக நாம் சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே எங்களுடைய ஊழிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்கிறது மாத்திரமல்ல, வாலிபர்கள் மத்தியில் மிக முக்கிய அதிகமாய் எழுப்புதலை கர்த்தருடைய கிருபையினாலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய ஊழியர் நமத்தில் இருப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேசத்தின் பல இடங்களிலும் ஆண்டவராகிய தேவன் இந்த ஊழியரை கிருபையாய் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் இந்த நாளில் நம்மத்தில் இருப்பதை குறித்து நமக்கு மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாக இந்த நாளில் நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகையால் எல்லாரும் கரங்களை தட்டி தேவநாமத்தை மயப்படுத்தும் போது, திஸ் டைம் ஃபார் பாஸ்டர் கார்த்திக் கமாலியல், எல்லாரும் கரங்களை தட்டி தேவநாமத்தை மயப்படுத்துமா? பிரைஸ் தி லார்ட்.
நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சீத்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நானும் காத்திருந்தேன். காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. தேவனே, என்னை தருகிறே, உம் பாதத்தில் என்னை படைக்கிறே. யாவையும் நீர் தந்ததா, உம்மிடம் திரும்பத் தருகிறே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise God. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த சமாதான பெருவிழாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 3 நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆமென். என்னை அன்போடு அழைத்த அருமையான இந்த சூலூர் கிறிஸ்தவ ஐக்கியத்துக்காக, அருமையான அண்ணனுக்காக, அவரோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மேடையில் இருக்கிற கனத்துக்குரிய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுரேஷனை பார்த்தது சோத்திரம். மை பிரதர் ஐசக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். வேறு மணி நேரம் ஆயிற்று. சரியாக உங்களை ஒரு 11 மணிக்கு அனுப்பிவிடலாம் என்று கர்த்தருக்குள்ள ஹல்லேலூயா. ரொம்ப டென்ஷன் ஆயிடாதீங்க. ஒரே ஒரு பாட்டு பாடலாமா? நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன். பிஸ்னஸ்மேன். நான் 2 ஃபேக்ட்ரி வைத்திருக்கிறேன். ஒரு திருச்சபையை நிறுவி இருக்கிறோம். ஒரு 5-6 கிளை சபைகளை வைத்திருக்கிறோம். பிஸ்னஸ் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது ஒரு பெரிய பாக்கியமாய் நினைக்கிறேன். தேவன் நல்லவர். பிரைஸ் காட். பெரியார் தடலை. அப்போது பெரியார் சொன்னாங்க, அதெல்லாம் கூட்டத்துக்கெல்லாம் தர முடியாது. 10 நாள் டேட் கேட்டாங்க. 10 days கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. 10 நாள்லாம் தர முடியாது. 1 நாள் தருகிறேன். ஒன்லி 1 day. 1 நாள் தருகிறேன். சரி, கூட்டம் நடத்துங்க, நான் எப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நடந்தது. முதல் நாள் கூட்டம் முடிந்தது. பெரியார்ட்ட போய் அடுத்து கேட்டாங்க, ஐயா முதல் நாள் கூட்டம் முடிஞ்சிருச்சு. அவருடைய அறையிலிருந்து பெரியார் திடலை கவனித்து கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாஸ்டர்ஸ்லாம் போனாங்க, ஊழியர்கள்லாம். எப்படியா அப்படின்னு கேட்டோன்னே, 1 நாள் இல்லை, நீங்கள் 10 நாள் கூட்டம் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார். உடனே கூட்டம்லாம் முடிந்தது. அவர் இந்த 10 நாள் கூட்டத்தை பார்த்தினதற்கு பின்பாக பெரியார் போன அடுத்த மாநாடு திருச்சி மாநாடு. திருச்சி மாநாட்டில் இதை போல ஒரு மேடையில் உட்கார்ந்து கொண்டு முன்பாக இருக்கிற டீப்பாவை ஓங்கி அடித்து, வெங்காயம் அப்படிதான் ஆரம்பிப்பார். அதே போல அவர் ஆரம்பித்தார். வெங்காயங்களா, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு நற்செய்தி அப்படின்னு சொன்னார்.
எல்லாரும் உற்று கவனிக்க ஆரம்பித்தார். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை, ஜாதி மத இன வித்தியாசம் இல்லை, படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் இல்லை. ஒன்று போல உட்கார்ந்திருந்தான், ஒன்று போல அவன் கடவுளை ஆராதித்தான், ஒன்று போல அவன் கடவுளை தொழுது கொண்டான். கடைசி முடிஞ்சவன் அவங்க எல்லாம் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டாங்க. எல்லாரும் சரிசமமாக இருந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அங்கதான் மெய்யான ஆண்டவர் இருக்கிறார். This is not my statement, பெரியாருடைய statement. மெதுவா தட்டுங்க, எனக்கு கேட்ற போது. ஹalleluya. எங்க இருக்கிறான்? இன்னைக்கு நம்மளை தான் பார்க்கணும். யோனா வந்து படகுல போனாரு, கப்பல்ல போனாரு, பார்ட்டிக்காரன். பைபிள்ல வசனம் சொல்லுது, பயங்கர சூறாவளி, அது இது பஞ்சாயத்து எல்லாம் வருது, கடல் கப்பல். யார் பேர்ல சீட்டு போடுவோம் பார்த்தா சீட்டு யோனா பேர்ல விழுந்தது. யோனா பேர்ல விழுந்த உடனே எடுத்துட்டு, என்னப்பா அப்படி, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட், நான் ஜீவனுள்ள தேவனுக்கு பயபக்திக்குரியவன். யாரு? தேவனுடைய பயபக்திக்குரியவன் நான், இஸ்ரவேலின் தேவனின் பயபக்திக்குரியவன் நான். இன்னைக்கு யாரால அநேக பிரச்சனை தெரியுமா? விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். யாரால இன்னைக்கு அநேக பஞ்சாயத்து தெரியுமா? பயபக்தின்னு சொல்ற ஆட்களால தான் இன்னைக்கு பஞ்சாயத்தாவே இருக்குது. நம்ம மட்டும் கரெக்டா இருந்தா இந்திய தேசம் 1945 சுதந்திரத்துக்கு முன்னாடி காந்தி கர்நாடகாவில் பிரீச் பண்ணும்போது ஒரு 8 வயது சிறுவனை மேடைக்கு ஏற்றி மத்தேயு 5, 6, 7, 8 இந்த 4 அதிகாரத்தையும் வாசிக்க சொல்லி காந்தி சொன்னார். இதை பிரசங்கம் பண்ணி விட்டு வாசித்து விட்டு இந்த முழு நாள் அதிகாரத்தை ஒரு கிறிஸ்தவன் இந்த இந்தியா சரியாய் கை கொள்ளுமானால் இந்த இந்திய தேசம் சமாதான நாடாய். என்னங்க நீங்க, உங்களுக்கு விளங்குதா இல்ல விளங்காத மாதிரியே இருக்கீங்களான்னு தெரியல. சமாதான நாடா கிறிஸ்தவ நாடா மாறணும் நான் சொல்லலப்பா, காந்தி தான் சொன்னாரு. என் வாழ்க்கை சரிதையை புரட்டி போட்ட ஒரு புஸ்தகம் உண்டாயிருக்குமானால் அது வேத புஸ்தகம். நல்லா கையை தட்டுங்களேன். Come on people. நம்பி சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரே ஒரு பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், அடிச்சு விட்டுறலாம். Come on, 1, 2, 3 go. இந்த கை தட்டுறது ஒரு ஸ்டைல், ஆனா கை தட்டுற மாதிரி நடிக்கிறது பாருங்க, அது வேற மாதிரி ஸ்டைலு. அதெல்லாம் இங்க ஆவறதெல்லாம் கிடையாது. கை தட்டி விரலாம் கீழே விழுந்தாலும் ஒன்றும் குழப்பம் இல்லை, கை தட்டுங்க. Check. Praise God. Praise God. தம்பி பழைய பேர் எல்லாம் வைப்பா. Praise God. எல்லாம் லேடிஸ்லாம் லேலியா சொல்லுங்களேன். only ladies. எங்க பார்த்தாலும் கொண்டைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு, மண்டைகளே கம்மியா தான் இருக்குது. சர்ச்சிலையும் அப்படிதான், கூட்டத்திலையும் அப்படிதான். பரலோகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஏசாமிக்காக எந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி விட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? உண்மையாவா? தூத்துக்குடியில் நான் 2 ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறேன். நான்
காலேஜ் முடித்த உடனே எனக்கு கிடைத்தது முதல் மாத சம்பளம் only 500 rupees. 500 ரூபா தான் சம்பளம், என்னுடைய மாத சம்பளம். ஆண்டவரை பார்த்து அழுதேன், என்னடா ஆண்டவரை உமக்காக ஊழியம் செஞ்சு வாழ்கிறேன், 500 ரூபா, கவலைப்படாதடான்னு எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்தார். உம்மை நம்பி, என்னை நம்பி இருக்கிறல்ல, நான் உன்னை செழிக்க பண்ணுவேன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இன்னைக்கு நான் 2 ஃபேக்டரி, ஒரு 120 பேருக்கு மேலே சம்பளம் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். என் ஆசீர்வாதமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஓகே, என் கம்பெனியில் இதே மாதிரி அங்கங்கே ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கிறேன். இன்றைக்கும் இருக்கிறது என் கம்பெனியில். நான் உள்ள நுழைஞ்ச செக்யூரிட்டி கதவை திறந்து விட்டு காரில் விட்டு இறங்கினா இன்றைக்கும் ஏதாவது பாடல் 24 hours வேலை நடந்தால் பாடல், ஆராதனை, மெசேஜ், வசனம் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது என் கம்பெனியில். இன்றைக்கும் இது நடக்கிறது. நான் உள்ள நுழையும் போது எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாடல் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் உங்களுக்கு தோணலே நம்ம பாட்டுற அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும்ல. எத்தனை பேருக்கு வந்திருக்கு எங்கேயாவது ஒரு பாட்டு வந்து? அந்த மாதிரி எனக்கு பாட்டு வந்துச்சுன்னா நான் வாரத்தில் ஒரு 3 நாள் வேஷ்டி தான் கட்டுவேன். ஃபேக்ட்ரி உள்ள இறங்குச்சுன்னா வேஷ்டியை ஏற்றி கட்டி இன்னைக்கும் டான்ஸ் பண்ணிட்டு தான் என் கம்பெனிக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் வெக்கப்படுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், இந்த செல்வ கார்த்திகேயன் இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு யாருமே தெரியாத என்ன இன்னைக்கு எங்க அப்பா ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறாரு. தாவீது தானே சொல்றான், ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த என்னை ஆடுகளை விட்டு பிரித்து பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து இஸ்ரவேல்ல என்ன ராஜாவா வைத்திருக்கிறாரு. இன்னும் நான் துதிப்பேன், நீ சொன்ன பெண்களோடு இன்னும் கர்த்தரை உயர்த்துவேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க மேபி ரைட் ரெவரண்ட், பிஷப், பாஸ்டர், நீங்க இன்ஜினியர், டாக்டர், ப்ரொஃபஸர், போலீஸ், யாரா வேணுமானாலும் இருந்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஏசாமி சமூகத்துக்கு வந்தா அவர் என்ன பிசினஸ் மேன் பாப்பாரு. என் பிள்ளை வந்து எப்படி ஆராதிக்கிறான் அப்படிதான் பாப்பாரு. அப்பாவுக்கு முன்னாடி வந்த பிள்ளைகள் மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா நல்லா come on. இப்போ ஒண்ணு செய்ய போறீங்க. அதுக்கு தான் மேட்ருக்கே வர்றேன். இப்போ ஒண்ணு லேடிஸ் மட்டும், ஒன்லி லேடிஸ் சொல்லுங்க, ஒன்லி லேடிஸ் சொல்லுங்க, சொல்லுங்க. என்னது ராராவா? சொல்லுங்க. வெக்கப்படுறீங்களா? ஆனா சில ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, இங்க வச்சு ரொம்ப அப்படி அடக்க மாதிரி இருப்பீங்க, ஆனா வீட்டுக்கு போய் செஞ்சு பார்ப்பீங்க. எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உள்ள இருக்கும் ஆனா வெடிக்காது. இங்க வெளியே போய் இல்ல, வீட்டுக்குள்ள போய் வெடிக்கும். ஆம்பளைங்களா அல்லேலியா சொல்லுங்களேன். நீங்க அல்லேலியா விட்டுருங்க, ஹேய் அப்படி சொல்லுங்க. ஹேய் 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 சொல்றீங்களா? 1 2 3 go. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். சொல்ல மாட்டீங்களா? கையை உயர்த்தி. இல்லைன்னா இந்த பாட்டு தான் 10 மணி வரைக்கும் பாடுவேன். சொல்றீங்களா? ஜென்ஸ் எல்லாம், லேடிஸ் எல்லாம் சொல்லுங்க. ஏமாற்றி சென்றே ஏமாற்றப்பட்டே, நீ மட்டும் என்னை ஏமாற்றவில்லை. ஏமாற்றி சென்றே ஏமாற்றப்பட்டே, நீ மட்டும் என்னை ஏமாற்றவில்லை. வாக்குத்தத்தம் எனக்கு தந்து இஸ்ரவேலா என்னை ஆசீர்வதித்தீ. வாக்குத்தத்தம் எனக்கு தந்து இஸ்ரவேலா என்னை ஆசீர்வதித்தீ. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் விற்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் விற்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறுமையாய் கடந்து வந்து
ஐயோ எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உலாவுகிற தெய்வம். சொல்லுங்க பக்கத்துல ஆளை பார்த்து, உலாவுகிற தெய்வம். இயேசு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. உலாவுகிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உலாவுகிறவர். இந்த 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 ஏரியாவில், இந்த வாக்கிங் ட்ராக்ல, இந்த இடத்துல எப்பொழுது இங்க கூட்டம் நடக்க ஆயத்தமாக்கப்பட்டதோ, இங்க தேவ பிரசன்னம், தேவ மகிமை, ஆண்டவர் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் உலாவுகிறவர். அவர் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிற எந்த இடத்திலும். ஆமென். உலாவுகிற தேவன். இந்த தலைப்புல நான் இன்றைக்கு இந்த ராத்திரி நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஆவியானவர் என்னை அதிகமாய் உந்தி தள்ளினபடியால் ஆண்டவர் இந்த இரவு நம்மோடு இடைப்படுவாராக. இந்த சூலூர் சமாதான பெருவிழாவில் இந்த செய்தி, இந்த வருகிற 2 நாள் கூட்டத்திற்கு இது அஸ்திவாரமாய் மாறும் என்ற சந்தேகம் எனக்கு இல்லை. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை, அசைவை இந்த சூலூர்ல தேவன் உண்டாக்குவாராக. Amen. Hallelujah. Praise God. கர்த்தர் நம் மத்தியில உலாவுகிறவர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் வாசித்தால், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் கர்த்தர் உலாவும்படி இறங்கி வந்தார். அவருடைய பிள்ளைகள் மத்தியில, அவர் சாயலில் படைக்கப்பட்ட, அவர் சாயலில் உருவாக்கப்பட்ட உங்கள் மத்தியில, என் மத்தியில என் ஆண்டவர் உலாவும்படி விரும்புகிறார். அவர் உலாவும்படி விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே, உசியா ராஜா மரணமடைந்த அந்நாளில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தபோது செத்தவன போல விழுந்தான். எதை பார்த்தான்? கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாதபடி இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உலாவிக் கொண்டு அங்கே துதித்துக் கொண்டிருந்த போது, அந்த பெரிய மகிமையான இடத்துல ஆண்டவர் உலாவ விரும்பல. கர்த்தர் நம்ம மத்தியிலே, அவர் சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன் மத்தியிலே இயேசு உலாவ விரும்புகிறார். ஏன் உலாவ விரும்புகிறார்? லேவியராம் 26:12 சொல்கிறது, நான் உன் பிதாவும் நீ என் பிள்ளையுமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்ம மத்தியில உலாவுகிறார். டிக்ளேர் பண்றாரியா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், I am the Lord God of கர்த்தர், நான் உன் முன்பாக இருக்கிறேன். நான் கடவுள் அல்ல, அதற்கு மேல உன் தகப்பன், நீ என் பிள்ளை. அதை டிக்ளேர் பண்றதுக்காக கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன் உலாவுறாரே? நான் உன் பிள்ளடா பிள்ளடா அப்படின்னு கர்த்தர் உலாவுகிறார். அவர் உலாவுகிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே போட்ட போது 4ஆவதாக ஒரு உலாவினார். எனக்கு தெரிஞ்சு 4th person போட்டிருக்கு இல்ல? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4th personே கிடையாது. எப்பயுமே 1st person தான் நம்ம ஆண்டவர். பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவர் போய் பஞ்சாயத்துக்குள்ளே, தம்பி ஏசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வாங்கடா தங்குங்களா அப்படின்னு சொல்லி அவர் நம் மத்தியில பிரச்சனைக்கு முன்பாகவே நம் மத்தியில உலாவுகிறவர். தப்புவிக்கும்படி கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த இரவும் நீங்க அக்கினி சூளை போன்ற பிரச்சனையில நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னா, உங்க மத்தியில ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை தப்புவிக்கும்படி உங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். Praise God. ஒரு உலாவுகிறவர், ஒரு உலாவுகிற தேவன். Hallelujah. உலாவுகிறார். உபாகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன்னை பாதுகாக்கவும், உன்னை உயர்த்தவும், உன்னை மேன்மைப்படுத்தவும், உன்னை கனப்பண்ணவும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆதலால் உன் பாளையம் அசுசிப்படாதபடி, தீட்டாகாதபடி, நீ அதை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி நீ கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, உங்க வீடு பரிசுத்தமாயிருப்பதாக, உங்கள் ஆலயம் பரிசுத்தமாயிருப்பதாக, நீங்கள் வசிக்கிற இடம் பரிசுத்தமாயிருப்பதாக, உங்கள் தொழில் செய்கிற இடம் பரிசுத்தமாயிருப்பதாக, உங்க வேலை செய்கிற இடம் பரிசுத்தமாயிருப்பதாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை தப்புவிக்க, ரட்சிக்க, உங்களை மேன்மைப்படுத்த உங்கள் பாளையத்தில் கர்த்தர் உலாவுகிறார். அசுசி வராதபடி பாதுகாத்துக்கொள்.
உலாவுகிறார், மத்தியிலே உலாவுகிறார். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9-11 வாசி பாருங்க. மொர்தெக்காய் கன்னிமாட முற்றத்திலே உலாவி கொண்டிருந்தார். மொர்தெக்காய் ஆவியானவருக்கு அடையாளம், கன்னிமாட முற்றம் சபைக்கு அடையாளம். எஸ்தர் உங்களுக்கு எனக்கும் அடையாளம். ஏன் மொர்தெக்காய் உலாவிட்டே, ஏன் சபையில ஆவியானவர் உலாவுறார்? இந்த கடைசி நாள் ஆவியானவர் ஏன் சபையில உலாவிட்டே இருக்கிறார்? ஏன் உலாவுறார்? அவருக்கு ஒண்ணு தெரியும், எப்படியாவது இந்த சபையில் இருக்கிற எஸ்தர்களை எல்லாம் அகாஸ்வே ராஜா இயேசு ராஜாவுக்கு பக்கத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிற வரைக்கும் ஆவியானவர் சபையில உலாவுகிறவே. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்கார உடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடெங்கும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடெங்கும் வாசம் செய்யும். அவரை உயர்த்துகிற, அவரை துதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்துலையும் இயேசுவா வந்துடுறாருல. நம்ம அப்பா மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஏன் இது அசைஞ்சது புகைக்காடா மாறியதுன்னு யோசித்தா, when praise go up the blessing come down. துதி மேல போச்சுன்னா அப்பாவால் அங்க இருக்க முடியாது, இறங்கி சர்ச்சைக்கு வந்துருவாரு. அசையாததெல்லாம் கர்த்தர் அசைய பண்ணுகிறவ. கை தட்டி come on, God wants to stay. Oh hallelujah. அவர் நம்மத்திலே உலாவுகிறவர். தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, அது மாறி காலமுமாய் இருந்தது. இயேசுவோ சாலமோனின் மண்டபத்திலே உலாவினார். ஏன் சாலமோன் மண்டபத்திலே இயேசு உலாவினார்? சாலமோன் எருசலேமில் தேவாலயம் கட்டி முடித்ததற்கு பின்பாக அநேக மண்டபங்களையும் கட்டி வைத்திருந்தான். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 13. 12 + 1 12 கோத்திரம், ஒரு புள்ள தீனான். கரெக்டா? இந்த 12 கோத்திரமும் ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு தேசத்துக்கு போனார்கள், கண்ட்ரிக்கு. குறிப்பா ரூபன் அந்த கோத்திரம் பிரான்ஸ் கண்ட்ரிக்கு தான் போனது. பிரான்ஸ் இன்னைக்கு உலகத்திலே அதிக பாவம் நடக்கிற ஒரு தேசம் பிரான்ஸ். பாவத்தை தண்ணியை போல குடித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேசம் பிரான்ஸ். ஏன் இன்னைக்கு அந்த பாவம் அதிகமா இருக்கிறது? ரூபன் அந்த தேசத்துக்கு போனான். ஏன்? ரூபன் அவன் தாயின் தகப்பனின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவன். அதனால இன்னைக்கு அவ்வளவு பாவம். பிரான்ஸ். லேவி கோத்திரம் அது இந்தியாவுக்கு தான் வந்தது. இன்னைக்கு இந்து சகோதரர்கள் அவர்கள் தான் லேவியர்கள். நானும் ஒரு காலத்துல இந்து குடும்பத்துல தான் இருந்தேன். எங்க அப்பா போடாத மொட்டல்ல பட்டல்ல கொட்டல்ல ஓப்பனா சொல்லுவேன். என்ன யாருமே மதம் மாத்தல, என் மனம்தான் மாறுச்சு. ஏன் நீங்க எப்படி கைக்க மாட்டீங்க நினைச்சு நீங்க தான் தட்டணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியும், ஒன்று காரியம் மேடைக்கு வரக்கூடாது, வந்துட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நீங்க செய்யறது தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்க கை தட்டணும், நீங்க எல்லையிலையா போடணும், நீங்க தான் உற்சாகமா இருக்கிறதுல பார்த்து இதெல்லாம் உங்க பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அவர்கள் தான் இங்க வந்தார்கள். நீங்க இந்த யோசேப்பு அப்படின்னா இங்கிலாந்து தேசத்துக்கு போனா, மனாசே எப்ராயிம், மனாசே
ஆஸ்திரேலியா, எப்ராஹிம், அமெரிக்கா, தான் பாகிஸ்தான், கசகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இதெல்லாம் தான் கோத்திரம். இதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள், அதில் ஒரு தான் கோத்திரம் இருக்காது. மனாசே கோத்திரத்தில் அதுக்கு இருக்கும். தான் கோத்திரத்தில் இருந்து தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். இது பிரசங்கம் அல்ல, என்னுடைய பிரசங்கம். இந்த கோத்திரத்துல ஒரு கோத்திரம் இந்தியாவுக்கு லேவி. இவர்கள் தான் ஆசாரியர்கள், புரோகிதர்கள், புரோகிதமார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு நம்முடைய தேவாலயம், எருசலேமின் தேவாலயம் பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இன்றைக்கும் இந்து சகோதரர்கள், நான் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருக்கிறேன். அங்கேயும் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் திரைச்சீலையினால் மூடப்பட்டிருக்கிறது. அங்கேயும் தொட்டி இருக்கிறது, அங்கேயும் தூப கலசம் இருக்கிறது, அங்கேயும் குத்துவிளக்கு இருக்கிறது, அங்கேயும் மேஜை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. காரணம், தேவாலயத்தை டிசைன் பண்ணின ஆண்டவர் இந்த லேவி கோத்திர இந்தியாவுக்கு வந்தனால அவர்களும் செய்தார்கள். இன்னைக்கு நீங்க ராமேஸ்வரத்துக்கு போனா அந்த திருத்தல புண்ணிய ஸ்தலங்கள், இந்து சகோதரர்கள் வணங்குகிற, அவர்கள் கும்பிடுகிற அந்த தெய்வங்களுக்கு முன்பாக இருக்கிற அநேக மண்டபங்களை நீங்கள் பார்க்க கூடும். ராமேஸ்வரத்தில் எல்லா மண்டபங்களையும் எல்லாவற்றுக்கும் உபயோகப்படுத்த மாட்டார்கள். சிலதை மொட்டை எடுக்கிறதுக்கு வைத்திருப்பார்கள், சிலதை தீட்டு கழிக்க வைத்திருப்பார்கள், சில அசன பண்டிகை சாப்பிடுகிறதற்கு வைத்திருப்பார்கள், சிலர் அதில் உட்கார்ந்து இளைப்பாறுகிறதற்கு, ஒரு சிலர் ஒரு மண்டபத்தை கலை நிகழ்ச்சி நடத்துகிறதற்கு வைத்திருப்பார்கள். சாலமோனும் தேவாலயத்தை கட்டி முடித்ததற்கு பின்பாக அநேக மண்டபங்களை கட்டியிருந்தான், அநேக மண்டபங்கள். ஆனாலோ இயேசுவோ சாலமோன் மண்டபத்தில் மாத்திரம்தான் பிரதிஷ்டை பண்டிகை அன்றைக்கு உலாவிக் கொண்டிருந்தார். இது பண்டிகையின் முதல் நாள். கர்த்தர் உலாவுகிற ஒரு இடம் சாலமோனின் மண்டபத்தில் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உலாவுகிற தேவன் சாலமோன் மண்டபத்தில். ஏன் சாலமோன் மண்டபத்தில் உலாவினார் என்பதை நான் கடைசியா உங்களோடு பேசுறேன். அப்ப ஏன் இன்னும் எத்தனை மண்டபம் இருக்கிறது, இன்னும் ஏன் அந்த மண்டபத்தில் எல்லாம் இயேசு ஏன் அந்த பிரதிஷ்டை பண்டிகை அன்றைக்கு உலாவவில்லை? ஏறக்குறைய அநேக மண்டபம் இருக்கு. ஒரு 5 மண்டபத்தை இந்த ராத்திரி வேளை உங்கள் முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போட்டிருக்கும், நியாயாசனம் போடப்பட்டிருக்கிற ஒரு நியாய விசாரணை மண்டபத்தை சாலமோன் கட்டினான். தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போடப்பட்டிருக்கிற ஒரு நியாய விசாரணை மண்டபம். முதல் மண்டபம் பேரு நியாய விசாரணை மண்டபம். அதுல ஒரு நியாயாசனம் இருந்தது. சாலமோனிடத்துல அநேக தங்களுடைய வழக்குகளை, அநேக தங்களுடைய பிரச்சனைகளை, அநேக தங்கள் குடும்பத்தின் போராட்டங்களை, தனிப்பட்ட பிரச்சனைகளை, கவலைகளை பெட்டிஷனா மனுவா கொண்டு வந்து கொடுக்கிற இடம்தான் இந்த நியாய விசாரணை மண்டபம். இந்த மண்டபத்தில் உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும். என்ன? ஒரு 2 பெண்கள் வந்தார்கள். தங்களுடைய 2 பிள்ளைகளை தூக்கிட்டு, ஒரு பிள்ளை செத்து இருந்தது. அவள் சொல்லுகிறார், 2 பேரும் நாங்கள் படுத்திருந்தோம். ஒருவர் பக்கத்துல என் பிள்ளை, என் பக்கத்துல அவ பிள்ளை, என் பிள்ளை அவ பக்கத்துல அவ பிள்ளை படுத்திருந்தது. தூக்க வெறியில அவள் பிள்ளையின் மீது விழுந்து அந்த பிள்ளை மரித்து போனது. நான் தூங்கிக் கொண்டிருந்த போது என் பிள்ளையை எடுத்து அவ பக்கத்துல போட்டு கொண்டால் செத்த பிள்ளை என் பக்கத்தில் இருக்கிறது, உயிரோடு பிள்ளை அது ஏன் பிள்ளை என்று சொல்லி ஒரு பிராது, ஒரு மனு, ஒரு பெட்டிஷன் அங்கே சாலமோனுக்கு வைக்கப்படுகிறது. 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் நடக்கிறது, 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்கிறது, 2 பேருக்குள்ளேயும் போராட்டம் நடக்கிறது. இவள் அவளை குறை சொல்லுகிறாள், அவள் இவளை குறை சொல்லுகிறாள், இவள் அவளை குற்றம் சாட்டுகிறாள், அவள் இவளை குற்றம் சாட்டுகிறாள். 2 பேர் இப்படி நடக்கிறது. சாலமோன் திடீரென்று எழும்பி, this is a time of judgment, take one sword, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள், பிள்ளை என்னிடத்தில் வாருங்கள், 2 பகுதியாய் கொடு என்று சொன்னபோது உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய தாய் சொன்ன, என் பிள்ளை ஜீவனோடு இருந்தாலும் அது அவளிடத்தில் இருக்கட்டும், ஜீவனோடு இருக்கிறது தான் எனக்கு முக்கியம்.
உடனே சாலமோன் பிள்ளைய வாங்கி பட்டயத்தை ஓரமா வச்சுட்டு பிள்ளைய உண்மையான தாய்ட்ட கொடுத்து தீர்ப்பு சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. am I right? கரெக்டா செஞ்சான், கரெக்டா? ஆனா இந்த மண்டபத்திலேயோ இயேசு உலாவவில்லை. ஏன் அவர் உலாவவில்லை? வாக்குவாதம் பண்ணுகிற இடத்துல இயேசு உலாவ முடியாது. சண்டை பண்ணுகிற இடத்துல இயேசு உலாவ முடியாது. மற்றவனை குறை பேசுகிற இடத்துல இயேசுக்கு இடம் கிடையாது. மற்றவனை குற்றம் கண்டுபிடிக்கிறவன் இடத்துல இயேசு இருக்க முடியாது. ஆமென். ரோமர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாராயிருந்தாலும் உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. நீயே அந்த குற்றத்தை செய்கிறபடியா நியாய தீர்ப்பு நாட்களிலே தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் உன்னை குணப்படுத்தும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? உனக்கு நீயே அக்கினி தலத்தை குவித்துக் கொண்டிருக்கிறாய். Don't condemn anybody. அடுத்தவனை குறை பேசுகிறது, அடுத்தவனை குற்றம் கண்டுபிடிக்கிறது, அடுத்தவனை நியாயம் தீர்க்கிறது. நியாய தீர்ப்புல தப்பித்துக் கொள்ளலாம் நினைக்கிறாயோ? ஐயோ, அவன் சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, நமக்கு எதுக்குங்க? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணர முடியல, அடுத்தவங்க இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நியாயம் தீர்க்கிற ஒரே ஒருவர் வர போகிறார், ராஜாதி ராஜாவாய். ஆமென். நம்ம டாரை கிழிஞ்சு போய் கிடக்க, அடுத்தவனை பத்தி அவர் கருப்பு சட்டை போட்டு பிரசங்கம் பண்ற போட்டான்னு நான் ஏன் லாஜிக் ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் தான் இருக்கிறாங்கல்ல, இவனுக்கு தான் வேத பண்டிதர்கள் இருக்காங்க. ஓவர் வேதம் படிச்சுட்டு ஓவர் அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஸாமிட்டு வந்து, ஏப்பா இந்த கையை கழுவாம உங்க ஆளுக்கு சாப்பிட சரியில்லை பார்த்தீங்க, அப்படி கையை கழுவாம சாப்பிட்டு இருக்காங்க. ஏசாமி கூப்பிட்டாரு, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? உங்க சீஷர்கள் கை கழுவுறது இல்ல, குற்றம் கண்டுபிடிக்கிறான். நம்ம ஆளு கூப்பிட்டேப்பா, இதெல்லாம் சப்பா மேட்டர்டா தங்கம், ஒண்ணு இல்லடா தங்கம், இங்க வா, வெளியே இருந்தே உள்ள போறதே டிஷ்ஷே, உள்ள இருந்தே வெளியே வருது டஷ் அப்படின்னு. எது தீட்டுப்படுத்து மனுஷனை? உள்ளதான் வன்கண், பொறாம, இச்சை, காமவிகாரம், கொலை, வச்சாரம், வேசித்தனம், களவு, மார்க்கவேதம், சண்டை, வைராக்கியம், விரோதம், பகை. என் ஜாதி, அந்த ஜாதி, இவன் அவன், உள்ள வண்டியா வச்சுக்கிட்டு நம்ம. ஆனா ஒன்னும் தெரியாம மாதிரியே நீங்க உட்கார்ந்து பாருங்க. அதுதாங்க எனக்கு இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட ரொம்ப பிடிக்குது. எனக்கு ஆச்சரியமான, ஏசாமி சொல்றாருல, வினோதமாய் நடை எடுத்து வைக்கிறவர்கள் இது எனக்கு வினோதமா தோன்றுகிறது, ஆச்சரியமா தோன்றுறது. அது நீதிமொழிகளை ஞானி சொல்றான். எனக்கு ஒண்ணு ஆச்சரியம், அது என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா சொல்லுங்களா? ஓய், சென்னை இல்லையோ, இது கோயம்புத்தூர் பக்கம். என்றா கண்ணு சொல்லுங்க, கண்ணு கட்டியலா? இப்போ இந்த ஆஸ்கார் அவார்டுன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அப்பையும் பாருங்க, இவனுக்கு தான் ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும். அது வந்து தி பெஸ்ட் ஆக்டர், தி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், தி பெஸ்ட் அப்படி படத்துக்குலாம் கொடுக்குறாங்க. ஏஆர் ரஹ்மான் 2009ல 2 அவார்டு வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த அவார்டெல்லாம் அவங்களுக்குலாம் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட். உண்மையா யாருக்கு கொடுக்கணும்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சாலும் ஒன்னும் தெரியாம மாதிரியே ஒரு மூஞ்சி வச்சுட்டு பாப்பீங்க பாருங்க. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, எப்பா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல, வழக்குக்கும் வாதுக்கும் நீதிமன்றத்துக்கு ஏண்டா தங்கம் போற? உனக்குள்ள பரிசுத்தவான்கள் இல்லையா? உனக்குள்ள நீதிமான்கள் இல்லையா? ஓ தேவ தூதர்களையும் நீ நியாயம் தீர்க்க போகிறாய் அல்லவா? நீ ஏண்டா தேவையில்லாம அந்த இடத்துக்கெல்லாம் போறடா தங்கம்? போகாத, கர்த்தர் விழாவ மாட்டா. இன்னைக்கு போனது பிரச்சனை இல்லைண்ணே, இன்னைக்கு போன பஞ்சாயத்து இல்ல, இதுக்கெல்லாம் போகணும்ல. நம்ம ரூலை எப்படி விட்டு கொடுக்கிறது? ஆமென் சொல்லுங்க. glory. நியாயம் தீர்க்காத, குற்றம் கண்டுபிடிக்காத,
எனக்கெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். யாரு உலக்கைய வச்சு குத்துனா நமக்கு என்ன? நமக்கு தேவை அரிசி. அது வெள்ளை சட்டை போட்டு குத்துனா என்ன, கருப்பு சட்டை போட்டு குத்துனா என்ன, கலர் கலர் லைட்டு போட்டு குத்துனா என்ன, பாடி ஆராதிச்சு குத்துனா என்ன, சபை வச்சு குத்துனா என்ன, சபை வைக்காம குத்துனா என்ன, நமக்கு மாட்டுக்கா. மிஷனரி ஃபீல்டுல போய் குத்துனா என்ன, குத்துன தேவை நமக்கு அரிசி. எவன் குத்துனா என்ன, நகை போட்டு குத்துங்க, நகை கலத்திட்டு வச்சுட்டு கொடுங்க, உங்களுக்கு என்ன? அதுக்காக நகை போட்டவன் நகை போடாதவனை குற்றவாளியா நினைக்கக்கூடாது. நகை போடாதவன் நகை போட்டவனை குற்றவாளியா நினைக்க கூடாது. வெள்ளச்சட்டை போட்டவன் தான் பரலோகம் போக முடியும்னா, கருப்பு சட்டை போட்டவனா இங்க இருக்கணும்னா எல்லாரும் மொட்டை அடிக்க வேண்டி இருக்கும். ஏமே ஹலோ, கவனம். யாரையுமே குற்றங்க யாருங்க எதுக்குங்க நம்ம குற்றவாளியா தீர்க்கணும்? கத்தரங்க உலாவணுமா? நியாய விசாரணை மண்டபத்தில் இயேசு உலாவவில்லை. நோ. ஏ மிரியாம், ஏ ஆரோன், கதையை கட்டியா? என்ன? அவன் கூட தான் கர்த்தர் பேசுவாராம். அவன் கூட தான் கர்த்தர் பேசுவாராம். நம்ம உள்ள பேச மாட்டாரோ? எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். கர்த்தர் அவனை கொண்டு தான் பேசுவாரோ, எங்களை கொண்டு பேச மாட்டாரோ? என்னாகும் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இறங்கி வந்தார், கூடாரத்துக்கு கூப்பிட்டார். மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேரும் மேகத்திலிருந்து கர்த்தர் இறங்கி பேசினாடே, நான் மற்ற ஊழியக்காரனோடு சொப்பனத்தோடு ரகசியத்தோடு தீர்க்க தரிசனத்தோடு பேசுறேன், ஆனா என் தாசனாகிய மோசையோடு ஃபேஸ் டு ஃபேஸ் முகமுகமாய் பேசுகிற அவனை போல உண்மை உள்ளவன் ஒருவனும் இல்லை, அவனை போல உத்தமன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் கேப்பா. நீங்க அந்தரங்கத்துல பேசுறத கர்த்தர் கேப்பா. ஊழியக்காரனை பத்தி பேசுறத கர்த்தர் கேப்பா. விசுவாசியை பத்தி பேசுறத கர்த்தர் கேப்பா. யாரை பத்தி பேசினாலும் இயேசு கேப்பா. நியாய தீர்ப்பில ஒரு வார்த்தை விடாதபடி கர்த்தர் கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் வரும். மனுஷன் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். No man can escape, even servant of God. ஊழியக்காரனும் சரி, மேடையை போட்டு ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் திட்டுகிறதற்கு அல்ல இந்த மேடை, எங்க அப்பா இயேசுவை உயர்த்துகிறதற்கு. கையா தட்டுங்க. ஏன் மச மசன்னு இருக்கீங்க? நல்லா தட்டுங்க.